ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சிக்கன் கறி தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க, அதனால் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, இன்னும் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், அதையே கொட்டிட்டு பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்து வச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே நமக்கு சிக்கனை போட்டுட்டு அதையே வதக்கிக்கலாம். சிக்கன் லேசாக வதங்கிடுச்சு, நீ தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு வரமிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினோன்னா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு வெந்து முடிச்ச உடனே நமக்கு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை ஊற்றணும். வெந்தாச்சு. தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே நமக்கு பச்சை கறிவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். கொதிச்சிருச்சு, கறிவேப்பிலை போட்டாச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. கேரளா ஸ்டைலில் இப்படி தான் சிக்கன் குழம்பு வைப்பாங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.